ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே இந்த வீடியோவின் வழியாக உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலகட்டங்களில் கிறிஸ்தவ பாரம்பரியங்களில் அதிகமான நபர்கள் லெந்து நாட்கள் என்று சொல்லி அல்லது தவக்காலம் என்று சொல்லி இந்த நாட்களை அவர்கள் அனுசரிப்பது வழக்கம். இப்போ அது செய்யலாமா செய்ய வேண்டாமா என்பது அவரவர் கர்த்தரோடு வைத்திருக்கிறதான விசுவாச அடிப்படையிலான ஒரு விஷயம். நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவன் அது கர்த்தருக்காக விசேஷித்து கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்து கொள்ளாதிருக்கிறவனும் அதை கர்த்தருக்காக விசேஷித்து கொள்ளாதிருக்கிறான் அப்படின்னு தான் பைபிள் நமக்கு சொல்லுது. ஆகவே இதை செய்வதும் செய்யாதிருப்பதும் அவரவருடைய விசுவாச தனிப்பட்ட உரிமை சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை குறித்து நாம் ஒருவரையும் குற்றப்படுத்த வேண்டிய தேவையில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த வீடியோனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து ஏன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையிலே மரிக்க வேண்டும், அவர் சிலுவையில் மரிப்பதற்கான காரணங்கள் என்ன? நாம் இன்றைய பதிவில் ஒரு 7 காரணங்கள், இன்னும் நிறையா சொல்லலாம், 7 காரணங்களை குறிப்பாக நாம் பதிவிடவிருக்கிறோம். முதல் காரணம், இறை வாக்கு நிறைவேற வேண்டும் என்பதற்காக. அதாவது மனுக்குலத்தினுடைய மீட்பிற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். உலகத்தில் பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கான தீர்வை மனிதன் கண்டுபிடிக்க முடியாது. மனிதனுடைய பிரச்சனைக்கான காரணம் மனிதன்தான். ஆனால் அதற்கான தீர்வை அவனால் கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே அதற்கான தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக கடவுளே ஒரு ஏற்பாடை செய்திருந்தார். அந்த ஏற்பாடை முன் அறிவித்திருந்தார். அதைத்தான் நாம் இங்கே ஒரு வேத பகுதியில் வாசிக்கலாம். ஏசாயா 53 4 முதல் 6 வரைக்கும் உள்ள வசனங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். மனிதன் மீட்பிற்காக மனிதனுடைய பாவத்தின் தோஷங்களை இயேசு கிறிஸ்து தம் மீது சுமந்து கொள்ளும்படியாக வழி தெரியாமல் இருக்கிற மனிதனுக்கான மீட்பின் வழியை காண்பிக்கும்படியாக அந்த தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தையின் நிறைவேறுதலாக இயேசு மரித்தார் என்று சொல்லலாம். ரெண்டாவதாக, புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தும்படியாக கடவுள் பழைய ஏற்பாட்டில் தம்முடைய பக்தர்களோடு பல்வேறு உடன்படிக்கைகளை ஏற்படுத்தியிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களோடு மோசேயின் மூலமாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தியிருந்தார். ஆனால் அதே இஸ்ரவேல் மக்களிடத்தில் நான் இதை விட மேன்மையான ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். அதை குறித்து பல தீர்க்க தரிசனங்கள் இருந்தாலும் ஒரு தீர்க்க தரிசன பகுதியை நாம் வாசிக்கலாம். எரேமியா 31 அதிகாரம் 31 முதல். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்ளுவார்கள். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன்.
கடவுள் ஏற்படுத்த போகிற புதிய உடன்படிக்கையின் விளைவாக அவர்கள் அக்கிரமத்தை அவர் முற்றிலுமாய் மன்னிக்கிறது மாத்திரமல்லாமல் அவருடைய அக்கிரமத்தை அவர் எண்ணாதிருப்பேன் என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கை எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது என்றால், இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட போகிற அன்று ராத்திரியிலேயே சீஷர்களிடத்தில் அந்த கடைசி பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது இவ்விதமாக சொல்கிறாரு. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. அப்போ இந்த புதிய உடன்படிக்கை என்பது இயேசுடைய சரீரத்தினாலும் இயேசுடைய இரத்தத்தினாலும் நிறைவேற்றப்பட போகிற ஒன்று என்பதை வெளிப்படையாக அவர் அந்த சிலுவையில் மரிக்கும் முன்னமே தம்முடைய சீஷர்களுக்கு அதை சொல்லிவிட்டார். இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவதாக, ஏன் இயேசு சிலுவையில் மரிக்க வேண்டும்? அநேகருடைய மீட்பிற்காக அவர் தம்முடைய உயிரை கொடுக்கவே இந்த உலகத்திற்கு வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்ததன் நோக்கம் மனுக்குலத்தின் பாவம் மனுக்குலத்தின் மீது ஏற்படுத்தி இருக்கிறதான மிகப்பெரிய தீமையை அகற்றுகிறதற்கான வழி அவனுக்கு தெரியாததனால் அவனுக்கு அதற்குரிய வழியை ஏற்படுத்த வேண்டும், தீர்வை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அதனால தான் யோவான் ஸ்நானகன் அவரை அறிமுகப்படுத்தும் பொழுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அவர் அறிமுகம் செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு விசை சீஷர்களுக்கு மத்தியில் யார் பெரியவன் என்கிற சண்டை வந்தது. ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டார்கள். இன்றைக்கும் யார் பெரியவங்க அப்படிங்கிறதான கேள்வி மனிதர்களுக்குள் இயல்பாக இருக்கிற விஷயம். இதற்கு விசுவாசிகளும் ஊழியர்களும் விதிவிலக்கு அல்ல. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உங்களில் தலைவனாக இருக்க விரும்புகிறவன் எல்லாருக்கும் கடைசியாக இருக்கணும், எல்லாருக்கும் பணிவிடைக்காரனாக இருக்கணும். இதை செய்து காட்டும்படியாக அந்த கடைசி பஸ்காவில் தானே தன்னுடைய இடுப்பில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு அவர் எல்லாருடைய கால்களையும் கழுவினதாக நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. அவர் அதை செய்த போது தான் மார்க்கு சுவிசேஷத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார், மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்கவுமே வந்தார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். அப்போது அநேகருக்கான மீட்பை தருகிறதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய இன்னுயிரை தந்தார். நான்காவதாக, கடவுளுடைய அன்பு, மனிதன் மேல் கடவுள் வைத்திருக்கிற அன்பை செயல் வடிவத்தில் காண்பிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். பைபிள் சொல்லுது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், அவர் அன்பாகவே இருக்கிறார். கிறிஸ்து நமக்காக மரித்ததால் அன்பு இன்னதென்று நமக்கு வெளிப்படையாக காண்பித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரைக்கும் உள்ள வசனங்கள், அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அதாவது நாம் நல்லவர்களாக இருக்கும்போது அவர் நமக்காக இறங்க முன்வரவில்லை. நாம் அயோக்கியர்களாக அவருக்கு எதிராளிகளாக இருந்தபோது தான் அவர் நம்மை தேடி வந்தார். ஆகவே அவருடைய அன்பை நமக்கு செயல் வடிவில் காண்பிக்கும்படியாக சிலுவையில் தியாகமாய் தன்னுடைய உயிரை தந்தார். ஐந்தாவதாக, அவருடைய நீதியை நமக்கு தரும்படியாக, அதாவது மனிதன் தன்னுடைய நற்செயலாலோ பக்தியினாலோ அறச்செயல்களினாலோ எந்த விதத்தில் தான தர்மத்தினாலேயோ தன்னை நீதிமான் என்று கடவுளுக்கு முன்பதாக விளங்க பண்ண முடியாது.
பைபிள் சொல்லுது நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகள் போல இருக்கிறது. அப்போது என்னை சரியான விதத்தில் கடவுளோடு கூட அவருடைய பார்வையில் நீதி உள்ளவனாக காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு உள்ளிருந்து ஒரு நீதி வெளிப்பட முடியாது. எனக்கு வெளியிலிருந்து அவர் எனக்கு அந்த நீதியை தர வேண்டும். என்று சொன்னால் அவர் தந்த அடிப்படை பண்புகளை நான் மீறிவிட்டேன். அதை விட்டு நான் தூரமாக வந்துட்டேன், நான் பாவி ஆயிட்டேன், எனக்கான நீதியை அவரே தர வேண்டும். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி சொல்கிறார் பாருங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கு நான் நீதிமான் என்று ஆண்டுடைய சமூகத்தில் பிரகடனப்படுத்தப்படுவது என்பது என்னுடைய நற்செயலோ என்னுடைய தர்ம காரியமோ என்னுடைய வேறு நல்ல புண்ணியங்களோ கிடையாது. மாறாக என் மீது தேவன் கிறிஸ்து இயேசு செய்த அந்த நற்செயலை அவர் எனக்கு சாட்டுகிறதுனால் நான் இன்றைக்கு நீதிமான் என்று அறியப்படுகிறேன். இதைத்தான் 2 கொரிந்தியர் 5:21 பவுல் சொல்கிறாரு, நாம் அவருக்குள் தேவ நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இது 5வது காரியம், நமக்கு அவருடைய நீதியை தர. 6வதாக இயேசு ஏன் சிலுவையில் மரிக்க வேண்டும்? நம்மை இறைவனுடைய ஆலயமாக்க. அதாவது மனிதனை கடவுள் படைத்ததனுடைய மிக முக்கியமான நோக்கம் மனிதனோடு கூட அவர் உறவில் இருக்க விரும்பினார். ஆதியாகமத்தில் பகலில் குளிர்ச்சியான வேளையில் அவர்களோடு கூட ஆண்டவர் உலாவுவதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பல பரிசுத்தவான்களை குறித்து சொல்லும் பொழுது அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு வந்தான் என்கிற வார்த்தை தொடர்ச்சியாக வருகிறதை பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களை வழிநடத்தும் பொழுது அவர்களுக்கு ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒன்றை அவர் ஏற்படுத்தி அதற்கு மையத்தில் அவர்களுக்கு மையத்தில் அந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்க வேண்டும் என்பதை சொன்னார். பின் நாட்களில் சாலமோன் மன்னன் தேவாலயத்தை கட்டினான். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட அந்த தேவாலயம் இடிக்கப்படுகிறது என்று சொல்லும் பொழுது அது உலகத்தின் அழிவிற்கான சான்றாக இருக்கும் என்று சீசர்கள் நம்பினார்கள். ஆனால் கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்களில் தேவன் வாசமாக இருக்கிறதை விட உங்களிலும் என்னிலும் அவர் வாசமாக இருக்க விரும்புகிறார் என்பதுதான் புதிய ஏற்பாடு தருகிற மிக முக்கியமான செய்தி. அவருடைய ஆலயம் எங்கே இருக்கிறது? மண்ணினாலும் கல்லினாலும் சிமெண்டினாலும் செய்யப்பட்ட ஒரு ஆலயம் அல்ல. அவருடைய ஆலயம் என்பது உயிருள்ள ஆலயங்களாக நீங்களும் நானும் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். வேதம் எப்படி சொல்லுது பாருங்கள். பவுல் எழுதியிருக்கிறார், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்கள். அவர் ஏன் சிலுவையில் மரிச்சார்னா உங்களையும் என்னையும் அவருடைய ஆலயமாய் மாற்ற வேண்டும். நம்மில் அவர் குடிகொண்டு நம்மை அவருடைய ஆலயமாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக. கடைசியாக அவர் ஏன் சிலுவையில் மரித்தார்? நமக்கு ஒரு முன் மாதிரியை காண்பிக்கும்படியாக. பைபிளில் சொல்லியிருக்கு, மனுஷகுமாரன் பல பாடுகள் பட வேண்டும், பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது பேதுரு அவரை கடிந்து கொண்டார். இது உமக்கு நடக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என் பின் வர விரும்பினால்
அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படிங்கிறத அவர் சொன்னார். அப்போ அவர் சிலுவை சுமந்தது போல ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் அவரவர் வாழ்வில் கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமக்க வேண்டியது இருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்பதை அவர் சொல்லுகிறார். அதில் சொல்லும் பொழுது அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை, மாறாக அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போது கிறிஸ்துவனுடைய இந்த சிலுவை மரணம் எனக்கு தாழ்மையை தர வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு சூழலை, நான் எந்த சூழலில் இருந்தாலும் நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தாழ்மையை அணிந்து கொண்டு நடப்பேன் என்பதற்கு இயேசு எனக்கு முன் உதாரணமாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் ஏற்கனவே சொன்ன அன்பின் வெளிப்பாடுன்னு சொல்லி அதே அன்பின் வெளிப்பாடை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. எபேசியர் 5:1-2 அதனால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இந்த அன்பிற்கு முன்மாதிரி யார்? இயேசு கிறிஸ்து. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் பாடுகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, கடினமான பாதைகளை கடந்து போகிறோம். அதற்கும் அவர் தான் முன்மாதிரி. பேதுரு என்ன எழுதுகிறார் பாருங்க, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அப்போ இயேசு ஏன் நமக்காக மரித்தார்? முதல்ல சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்காக, 2வது புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்த, 3வது நம்மை மீட்கும் பொருளாக அவர் மரித்தார், 4வதாக தம்முடைய அன்பை செயலில் வெளிப்படுத்தும்படியாக, 5வதாக அவருடைய நீதியை நமக்கு காண்பிக்க, 6வதாக நம்மை அவருடைய ஆலயங்களாக மாற்ற, இறுதியில் நாம் அவருடைய வழியில் நடப்பதற்கான ஒரு முன்மாதிரியை நமக்கு வைத்து போகும்படியாக கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார், எனக்காக மரித்தார். ஏன் மரித்தார்? அதை குறித்த நன்றி அறிதலோடு கூட இந்த நாட்களில் அவரை உயர்த்துவோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.